கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் சொன்ன மாதிரி அண்ணன் கரெக்டான டயத்தில் வந்து வைக்கிறார் பாருங்க. மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் எனது பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பூக்கடை குமாரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வாக்காளர் பெருங்குடி மக்களே, வருகின்ற 23 அன்று உங்கள் பொன்னான வாக்குகளை, கண்ணான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தளபதி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு ஓடோடி வருபவர், உங்க இல்லத்திலும் உங்க உள்ளத்திலும் வாழக்கூடியவர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தமிழக முதல்வர் தளபதி தலைவர் அவர்களை வணங்கி நம் அனைவரெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசான் அண்ணன் ஆனந்தன் அவர்களை வணங்கி நம்ம வில்லிவாக்கம் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆதவர்களையும் வணங்கி வழி நெடுக்க அண்ணனுடைய வரவேற்பு, மக்களுடைய எழுச்சி, இந்த விழாவுக்கு வருகை தர்றதுக்குள்ள வழி நெடுக்க மக்கள் அண்ணனை கூப்பிட்டு அந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தளபதியுடைய எழுச்சி. வில்லிவாக்கம் கோட்டையா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த விழாவுக்கு என்ன டைம் ஆயிடுச்சு, அண்ணனும் பேசணும், டைம் கம்மியா இருக்கிறதுனால மிக சீக்கிரமா நான் பேசி முடிச்சிடறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அண்ணன் எங்கள் பேச்சாளர் அண்ணன் பழனி அவர்களுக்கும், அஸ்வின் அவர்களுக்கும், இங்க வருகை தந்துள்ள பிரபு அண்ணன் அவர்களுக்கும், கலில்பாய் அண்ணன் அவர்களுக்கும் அனைவரும் வருகை வரவேற்று வில்லிவாக்கம் மற்றவங்க கோட்டை நாங்க இன்னைக்கு அண்ணன் கோட்டையை வேற மாதிரியே கட்டிக்கிட்டு வராரு. வர மக்கள் செதுக்குறாங்க, அந்த கோட்டையை அப்படியே செதுக்கி கொண்டு வராங்க. இதுதான் வில்லிவாக்கோடைய வெற்றி வேட்பாளர் எங்க அண்ணன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நன்றி. தெய்வத்தால் ஆகாதின் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பா அண்ணாநகர் வெஸ்டா இருக்கக்கூடிய தங்கம் காலனியில் இருக்கக்கூடிய நான் அங்கிருந்து ஒரு 1/2 hourல வர வேண்டியது. ஆனால் 2 மணி நேரமா என்னை வந்து ஒவ்வொரு வீட்லையும் கதவை திறந்து, முக்கியமா அம்மாக்களா இருக்கக்கூடிய மொத்த குடும்பமும், அம்மாவும் சரி, பொதுவா அப்பாக்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அம்மாவும் சரி, தன்னுடைய பசங்களும் சரி, குட்டி குழந்தைங்களும் சரி, அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லா வில்லிவாக்கத்தில் பார்க்குற வீடு கதவை திறந்து கேட்டுக்கிட்ட எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாக்கள், என்னுடைய தங்கைகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இந்த மொட்டை மாட்டிலேருந்து பார்த்துருக்கூடிய என்னுடைய ஃபேமிலி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்க பேசுறீங்களா? வந்து நான் மட்டும்தான் பாலிடிக்ஸ்ல கஷ்டப்படணுமா? நீங்களும் கொஞ்சம் மேடை ஏறி பேசலாமே. எப்ப பார்த்தாலும் நானே பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யாராச்சும் பேசுறீங்களா? தங்கம் காலையில இருந்து வந்து பேசுறீங்களா? பொதுவா நான் இன்னும் அரசியல்வாதி எல்லாம் ஆகல. இப்பதான் வெள்ளை சட்டையை போட்டு விட்டாங்க. நானே கலர் சட்டையை போட்டு வரலாம் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக எங்க அண்ணன் உங்க புள்ள விஜய் அண்ணன் கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சியை ஆரம்பிச்சது மிச்சம்தான். சென்னையில வந்து பிரச்சாரம் பண்ணா கூட போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவிற்கு நம்ம பழைய முக ஸ்டாலின் அவருக்கு பயமா இருக்கு. சோ திருச்சியில பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இங்க வில்லிவாக்கத்துல உங்க முன்னாடி இப்ப கூட நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல 500 ஃபேமிலி கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லா 1 வாரமா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதாங்க. இந்த வில்லிவாக்கத்துல என்னடா தம்பி, ஓம் சக்தி பராசக்தி திமுக சிஎஸ்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாய் தம்பி, யார பார்த்து திமுகவுக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர் இருப்பாங்களா? 75 வருஷ கட்சியா? 75 வருஷ அனுபவம் எதுக்கு? ஒன்லி கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுபவம். எவ்வளவு கமிஷன் அடிக்கணும்? 30% குடும்பத்துக்கு, 10% அமைச்சருக்கு, 5% அதிகாரிக்கு. இந்த கால்குலேஷன் மட்டும் அனுபவம் தேவையா?
அனுபவமே தேவையில்லை. நிர்வாகத்து வரத்துக்கு ஒன்னே ஒரு தகுதி தான் இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அப்புறம் தைரியம் இருக்கும். அது எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, எங்க தலைவர் விஜயண்ணட்ட இருக்கு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, 1 ரூபாய் நான் தொட மாட்டேன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டாரு. 10% சொன்னாங்க, அப்புறம் 25% சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவர் கிங் மேக்கர் தான் ஆவாரு. கிங் மேக்கர்னா என்ன, யாரும் முதலமைச்சர் ஆக மாட்டாங்க, இவர் சொல்றதுதான் முதலமைச்சர் அப்படின்னு இன்னையில இருந்து மதியானத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குப்பி. காலைல கூட மீடியா கேட்டேன், விஜய் வில் பிகம் கிங் ஆர் கிங் மேக்கர்னு சொன்னேன். நான் சிம்பிளா சொன்னேன், we are not monarchy. அப்படின்னா நான் மன்னராட்சி உருவாக்க வரல, நாங்க மன்னர்கள் கிடையாது. இந்த கிங்க உருவாக்குறது, இந்த கிங் மேக்கரை உருவாக்கலாம் கிடையாது. எங்க அம்மா சாதாரண விவசாயி, கஷ்டப்பட்டாங்க, சின்ன வயசுலயே செத்துட்டாங்க வறுமைனால. நான் இங்க ஒரு வில்லிவாக்க வேட்பாளரும் போது எங்க வறுமை இருக்கோ, எங்க பிரச்சனை இருக்கோ, எங்க சுத்தமான தண்ணீர் இல்லையோ, எங்க ரோடு இல்லையோ, எங்க டிரைனேஜ் இல்லையோ, எங்கெல்லாம் வறுமையான மக்கள் நம்ம பாரதியார் காலனில இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அங்க நிக்கணும்னு வந்தேன். கடந்த 10 நாளா இப்பதான் முதல்ல என்ன வண்டியில ஏத்துனாங்க. நான் சொல்றேன், இல்ல நடந்தே போறேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் பாஸ்கெட் பால் நேஷனல் பிளேயர். காலையில 7 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். பாவம் அக்கா எல்லாம் என் கூட நடந்து அக்கா எல்லாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணன் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், என் கூட நிறைய பேர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் 5 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் கூட நடப்பேன். சோ ஈவினிங் நடக்கலான்னு பார்க்கும்போது இல்ல, எல்லா இடத்துலயும் லைட் இல்ல, இருட்டா இருக்கு, எங்க பார்த்தாலும் தெருவில் லைட் இல்ல, அதனால நீங்க வண்டியில லைட் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி என் தங்கம் காலனி வர்றதுக்குள்ள ஒரு இடத்துல 500 குடும்பம் வீட்டுல கரண்டே இல்லைன்னு பிரச்சனை பண்றாங்க. ஆனா 5 வருஷமா எம்எல்ஏ ஆபீஸும் இல்ல, எம்எல்ஏவும் காணோம். அதுக்கு முன்னாடி இருந்தவர் ரியல் எஸ்டேட் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் பேர் ரங்கராஜன் ஏதோ சொல்றாங்க, ஆக்சுவலா அவர் பேரும் தெரியல. சோ 10 வருஷமா வெள்ளிவாக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மாற்றணும். ஒரே ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் ஏன் ஒரு முறை வாய்ப்பு கேட்கிறேன்னா, ஒரு முறை கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுசும் நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்க ஒன்னே ஒண்ணுதான். பாவம் அந்த வேட்பாளர் அண்ணா நகர்ல நிக்க வேண்டியது அழுவ வச்சுட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. முத நாளே அழுதாரு, இப்ப வரைக்கும் அழுதுட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் மாசம் 4ஆம் தேதி அழுதுகிட்டு அப்படியே அண்ணா நகர் போயிடுவாரு. என் வீடை ஷூட் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன், இப்ப முடிஞ்சிட்டு நான் அங்கதான் தங்க போறேன். சோ அதனால என்னுடைய அம்மாக்களா இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தங்கைகள், என்னுடைய குடும்பம், எனக்கு சின்ன வயசுலயே அம்மாவை நான் இழந்துட்டேன். இந்த குடும்பத்துல ஒரு என்ன வேட்பாளரா பார்க்காதீங்க, ஏன் எம்எல்ஏ ஆனா, ஏன் மினிஸ்டர் ஆனா கூட என்ன அப்படி பார்க்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன ஒரு மகனா உங்களை பாருங்க, ஒரு அண்ணனா பாருங்க, ஒரு தம்பியா பாருங்க. இது ஏதோ நான் தேர்தலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாட்டில வச்சு என்னுடைய அம்மா மாதிரி இருக்கிற வயசுல அடிச்சாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னு சொன்னேன். எனக்கு சின்ன வயசுல 4 வயசுலயே அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனா இந்த வில்லிவாக்கம் தொகுதி வந்தவொடனே ஒவ்வொரு வீடா முதல்ல வெளியே வர்றது அம்மாக்கள் தான் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி வாண்டுஸ், அதுக்கப்புறம் என்னுடைய தங்கைகள், என்னுடைய அக்காக்கள்லாம் வரும்பொழுது ஓடி சொல்றாங்க, நீங்க வாங்க நல்லது செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பமா தான் நான் என்ன பாக்குறேன். எனக்கு இப்ப அம்மாவை இழந்த ஒரு ஃபீலிங் நீங்க குறைஞ்சிட்டீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம லட்சுமி அக்கா, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஒரு 20 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சாப்பாடெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டு போய் சாப்பாடா கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு இங்க இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்துல. ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஒரு 100 கோடி ரூபாய் பேக் எடுத்து வந்துட்டாரு, பாரதி நகர், அந்த நகர், இந்த நகருக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுக்க போறது இல்ல. எங்க அம்மா கிட்ட நான் ஓட்டு கேட்கறது காசு கொடுக்கணுமா? எங்க அக்கா கிட்ட, எங்க தங்கச்சி கிட்ட ஓட்டு வாங்குறது நான் காசு கொடுக்கணுமா? ஒரு முறை மட்டும் ஓட்டு காசு வாங்காம, இல்ல காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு ஒரு முறை மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாறும். ஒவ்வொரு எம்எல்ஏ ஜெயிக்கும் போது எங்களுடைய அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும். அனுபவம் இருக்கா? பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு பாக்குறேன். நானும் திமுக எல்லாம் வயசாயிட்டு பிஎல்ஏ மெம்பர் நின்றுட்டு இருக்காங்க, காலையில பாக்குறேன்.
ஆனா அவங்களுக்கு இப்ப கூட சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஒரு திமுக காரர் வந்து இந்த துண்டை எடுத்து ஒரு குழந்தைக்கு 10 வயசு குழந்தைக்கு போடுறான். அவன் எடுத்தவனே சொல்றான் அந்த குழந்தை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் ஃபுல்லா யூடியூப்லயும் ஓடிட்டு இருக்கு. அந்த பையன் மேல பண்டி மேல உட்காந்துட்டு நான் டிஎம்கே இல்ல டிவிகே அப்படின்னு சொல்றது யாருன்னா 10 வயசு பையன். அதுக்கு டிஎம்கே கவுன்சிலர் அவன்கிட்ட பேசுறாரு, நானும் நீனும் அரசியல்ல பேசி போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்க அந்த பையன் நான் ரெடி என்கிறான். என்ன அரசியல் மாற்றம்! 10 வயசு பையன் அரசியல் பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்து எங்க தலைவர் விஜய் அண்ணா வந்து யோசிக்க வச்சிருக்காருன்னா சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் இது. அரசியலே வேண்டாம், நம்ம உண்ண உணவு பத்தி யோசிப்போம், உடைய பத்தி யோசிப்போம், நல்ல வீடை பத்தி யோசிப்போம். அதோட சேர்ந்து 4வது ஒண்ணு பத்தி யோசிக்கணும், நல்ல அரசியலை யோசிக்கணும். அப்படி நல்ல அரசியலை யோசிக்கலனா உண்ண உணவு இருக்காது, துணிமணியும் கழட்டிட்டு போயிடுவாங்க, இருக்கிற வீடு இடிச்சிருவாங்க சத்யா நகர் மாதிரி. சோ இது மூணுத்துக்கு அடிப்படை என்னன்னா நம்ம அரசியலை பத்தி பேசணும். நான் தவறு செய்திருந்தா கொஸ்டின் கேட்கணும். அதை வச்சு நான் நீங்க சொன்னீங்களே தப்பு செஞ்சீங்களே அப்படின்னு எதிர்காலத்தில் கொஸ்டின் கேட்கணும். அப்படி ஒரு அரசியலுடைய விழிப்புணர்ச்சி இந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுசும் உருவாகியிருக்கு. இது ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம். குறிப்பா பெண்கள் இன்னைக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, நீ 5000 ரூபாய் கொடுக்கற ஓகே, ஆனா நீங்க எந்த ஸ்கீம்ஸ் ஏன் வந்து டெலிவரி பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு இல்ல. இன்னைக்கு நான் வரும்போது நிறைய தெருவுல சொல்றாங்க, நிறைய காலனில எல்லாம் சொல்றாங்க, என் பெண்கள் வந்து ரோட்ல வந்து ஒரு 10 மணிக்கு மேல வந்து ஒரு ஆபீஸ் போயிட்டு தெருவுல நடந்து வர முடியல, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு, ஒரு லைட்டு கூட போடல, சிசிடிவி கேமரா வந்து எந்த தெருவுலுமே இல்ல, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு வில்லிவாக்கத்துல அப்படின்னு வந்து இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தாய்மார்கள் கேட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சு ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு, முடிஞ்சு எம்எல்ஏவா நீங்க உங்களுடைய சப்போர்ட்டோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லா தெருவிலும் சிசிடிவியா பொருத்தப்படும், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படும். இங்க ஒரு சென்ட்ரல் சிஸ்டம், ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணி எல்லா தெருக்களும் மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் கமாண்ட் சிஸ்டத்தை உருவாக்கப்படும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு வில்லிவாக்கத்துல வரும்போது, அது வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா தெருவிலையும் மாடை விட்டுருக்காங்க. என்ன மனுஷனோட மாடுதான் அதிகமா இருக்கு எல்லா தெருவிலையும். நான் நடந்து போறேன், எங்க பார்த்தாலும் சாணிதான் இருக்கு, ரோட்ல வந்து நடந்து கூட போக முடியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும், ஐநாவரத்துல இருந்து எல்லா மக்களும் சொல்றாங்க, எல்லா மாடு பாட்டி காலையில இருந்து வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாடு யாருதுன்னு பார்த்தா இங்க இருக்க கவுன்சிலரோடது. ஏண்டா எந்த வியாபாரம் பண்ணு ஒரு அளவே இல்லையா, மாடை வளர்த்து மக்கள் கிட்ட விடுவீங்களா? சோ இதெல்லாம் கேட்டா ஏன் கோவப்படுறீங்க நம்மள பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் முதல் முறையில எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் சொல்றேன் 2011 நடந்துச்சு. அம்மா ஜெயலலிதா அம்மா 2011 இந்த திமுக ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் கூட்டணி சொல்றாங்களே, கலைஞரும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகே எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனா எதிர்கட்சியா கூட வர முடியல. எப்பொழுதும் திமுக 2வது தாட்டி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். சும்மா மீடியா ஒரு 200 பேரை வந்து யூடியூப்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணல. எங்க தலைவர் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் சினிமா விட்டுட்டு 300-400 கூட சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டு நான் மக்கள் நல செய்ய போறேன்னு வராங்க. ஆனா திமுக ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணாங்க, ரெட் ஜெயின்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க தியேட்டர்ல போய் பாப்பீங்களா, என்ன பேர் வருது, ரெட் ஜெயின்ட். ப்ரொடியூசர் யார் வந்து அதுக்கு தலைவர் யாருன்னா இன்பநிதி. 20 வயசு பையன் 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு சினிமா எடுக்கிறான்னா அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? இதை நாங்க தட்டி கேட்கிறோம். வேற யாரும் இல்ல. இதுவே புரட்சி தலைவர் அம்மா இருந்தா இன்னும் தூக்கி ஜெயில போட்டு குடும்பத்தையே உள்ள வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சினிமா தேட்டர்ல எடுத்துட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு யாருமே எதிர்த்து கேட்க முடியாதனால நாங்க மட்டும்தான் எந்த தைரியமா துணிவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஏத்து நிக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கான எல்லா அழுத்தமும் மீடியாலையும் யூடியூப்லயும் எங்களுக்கு எதிரான எல்லா தவறான கருத்துக்கள், என்ன பத்தி தலைவரை பத்தி பொய்யா தவறுகான தகவல். ஆனால் மக்கள் உண்மையை நம்புறாங்க. ஏன்னா ஆட்சியில் இருந்தது யாரு? அவங்கதான். திமுக தான் ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே செய்யல, ஒன்லி விளம்பரம் தான். அப்படி திமுக எதுவுமே செய்யாம இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் சரி, எம்எல்ஏ ஆபீஸும் போடாம வெறும் வாரிசுகளுக்கு எம்எல்ஏ கொடுக்கறதால என்ன ஆகுது? என்னுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எங்க அம்மா ஒரு விவசாயி, வறுமையிலே சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. சின்ன வயசுலயே ஒண்ணுமே இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வளர்ந்தேன், நேஷனல் பிளேயர் ஆனேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடென்டா, பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டா இருந்தேன். ஒரு பிசினஸ் பண்ணேன், அதையும் வித்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம். எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும், ராயபுரத்துல இருக்கிறாரு ஒரு வேட்பாளர், அவர் யார் தெரியுங்களா?
சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண ஆளை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் ஆயிருக்கு. இந்த துணிச்சல் தமிழக வெற்றி, இந்த துணிச்சல் திமுக இருக்கா? ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணனை தூக்கி இன்னைக்கு ராயபுரத்துல வேட்பாளர் ஆக்கி இருக்காரு. எத்தனை பெண்களுக்கு வந்து கையில 10,000 ரூபாய் கூட அவங்க வேட்பாளர் இருக்காங்க. 180 வேட்பாளர்களுக்கு கையில 2 லட்சம் ரூபாய் கூட பணம் கிடையாது. ஆனா அன்னைக்கு வேட்பாளர் இருக்காங்க. எங்க அண்ணன், எங்க தலைவர் வேட்பாளர்களை பணத்தை பார்த்து உருவாக்கல, நல்ல மனசும் நல்ல எண்ணமும் உழைக்கக்கூடிய தகுதியும் இருக்கவங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த தேர்தல் பணபலத்துக்கும் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு ஆட்சி உருவாக்குமான தேர்தல். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட், உங்க வீடு தேடிய 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்க வருவாங்க. எல்லாம் நம்மளுடைய பணம் தான். எல்லாம் வாங்கி திருப்பியும் மக்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணி ஒரு நல்ல வேட்பாளரை, உங்களுடைய மனசரிய எங்க தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா ஒவ்வொரு வேட்பாளரும் ஜெயிக்கணும். ஆதவர்ஜனாங்கிறது உங்களுடைய வீட்டோடைய ஒரு மகனாவும் தம்பியாவும் அண்ணனாவும் எடுத்துக்கிட்டு எங்களை வெற்றி பெற வைங்க. ஓட்டு கேட்க இன்னைக்கு வந்த மாதிரியே ஒவ்வொரு 3 மாசமும் இந்த தெருவில் நான் நடந்து வந்து உங்ககிட்ட என்ன பிரச்சனை நான் கேட்பேங்கிற சத்திய பிரமாணம் கொடுக்கறேன். நான் அதை நான் பதிவு பண்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை இந்த எல்லா கேமராவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த சத்தியத்தை ஒவ்வொரு 3 மாசமும் என்னுடைய சொத்து கணக்குகளை நான் வெளியிடுவேன் மக்கள்கிட்ட. நான் மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா எம்எல்ஏ வேட்பாளர்களும் எம்எல்ஏ ஆனவங்களும் வெளியிடுவாங்கிறத பதிவு செய்து, வில்லிவாக்கத்துல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது அண்ணன் விஜய் அவர்கள், தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்க வேண்டியது. திருச்சியில பிரச்சாரம் பண்ண விட்டாங்க, ஆனா சென்னையில பிரச்சாரம் பண்ண விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 16 தொகுதியில 13 14 தொகுதி டிஎம்கே வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு. எங்க போனாலும் திமுகவுக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? முன்னாடில 2021 எல்லா பக்கமும் திமுக வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்கே நகர்ல யாரு வேட்பாளர்னு தெரியல, கொளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வரவே இல்லை நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்து. எல்லா இடத்திலையுமே திமுக வேட்பாளர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய வேட்பாளர்கள் பின்னாடி மக்கள் அணியணியா சென்றுட்டு இருக்காங்க. சென்னை முழுசும் திமுக மிகப்பெரிய வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க களத்திலேயே பாப்பீங்க. அதனாலதான் வில்லிவாக்கத்துல பர்மிஷன் கொடுத்துட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு போக சொன்னாங்க நம்மளுடைய காவல்துறை. அந்த காவல்துறை யாரு செயல்பட வைக்கிறது? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதனாலதான் பிரஸ் மீட் கொடுத்தேன். அவர் ஒரு பிரச்சாரத்தை திருப்பி முடக்கிட்டு இருக்காங்க. உடனே டிவி டிபேட் ஈவினிங் ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தை முழக்குவது தமிழக வெற்றி கழகமா இல்ல வந்து காவல்துறையான்னு? தமிழக வெற்றி கழகம் எதுக்குப்பா முடக்க போகுது பிரச்சாரத்தை? டிவியில இருக்கவங்க பேக்கேஜ்ல காசு வாங்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமலேயே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க பர்மிஷன் கேட்கிறோம். லெட்டர் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? வில்லிவாக்கத்துக்கு காலையில 12 to 1 கொடுத்தாங்க. டி நகருக்கு நாங்க கேட்ட பர்மிஷன் 2 to 6. ஏன்னா இங்க இருந்து போகக்கூடிய டைம் ஆயிடும் அப்படின்னு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்து போயிடுவோம். 2 to 6 பர்மிஷன் கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல அதை கேன்சல் பண்ணிட்டு திடீர்னு 2 to 3 சும்மா 1 மணி நேரம் பேரு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா எங்க மேல பழி சொல்லணும்ல, அதிகமான கூட்டம் வந்துச்சுன்னா திருப்பி கரூர் மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ல. இதுதான் திமுக இன்னைக்கும் காவல்துறையை வச்சு செயல்பட்டு இருக்கு. எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கழிவு நீர் பிரச்சனையா இருக்கட்டும், டிரைனேஜ் இஷ்யூவா இருக்கட்டும், குடிக்க தண்ணி குழாயில கூட வீட்டுல வரல, வாழ்க்கை ஃபுல்லா கேன் வாட்டர் வாங்கி காசு போயிடுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கு. சோ இந்த பிரச்சனைகளை கடந்த 10 நாளா நான் எந்த வண்டி யூஸ் பண்ணாம எல்லா தெருவுகளையும் நடந்து யாரு சொல்றாங்களோ நானே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவில் இருக்க பிரச்சனைகளை உறுதியாக சரி செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியும் சத்தியத்தையும் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதும் நீங்க கொடுக்கணுங்கிறத நான் வந்து சொல்லி, உங்கள ஒரு மகனா, உங்கள ஒரு தம்பியா, அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா என்ன அக்செப்ட் பண்ணி, ஒரு அரசியல்வாதி எல்லாம் பார்க்காதீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியே எப்ப வேணா ரீச் பண்ணலாம். நாளையில இருந்து ஒரு நம்பரை வந்து வில்லிவாக்கத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். எப்ப வேணா என்ன ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி 24 மணி நேரமும் என்ன ரீச் பண்ணக்கூடிய நம்பரை வந்து நாளைக்கு டிக்ளேர் பண்ண போறேன். எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல வந்து நான் நிப்பங்கிறத சொல்லி, உங்களோட நான் வந்து ஏதோ எலெக்ஷன் நின்ன ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் எம்எல்ஏ இல்லாம உங்களோட என்னுடைய வாழ்க்கை முழுசும் என்னுடைய பயணத்தை உங்களோட தொடரணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நட்சத்திர பேச்சாளர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பழனி அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள்.
மாநில சமூக ஊடக இணைச் செயலாளர் வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அவர்களுக்கு அண்ணன் பொன்னாடை அணிவிப்பார்கள். வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் தெற்கு பகுதி செயலாளர் பாலாஜி அவர்களுக்கு அண்ணன் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். வட்ட செயலாளர் இந்த பேர்லாம் மாத்துங்கப்பா. வட்டம், சதுரம் அதெல்லாம் மாத்திட்டு இந்த பழைய திமுக மாதிரி எல்லாம் பேசாம நம்ம புதுசா ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்கலாமே. இல்ல பேரை சொல்லி அந்தந்த ஏரியாக்கு பேரை சொல்லி என்ன மாத்திருக்க நம்ம கட்சி கொஞ்சம் புது கட்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்ட்டி. நம்ம அந்த பேர் என்ன சொன்னீங்க? மகி. மகிக்கு வட்டன் சொல்லாம வில்லிவாக்கம்னே சொல்லுங்க. நம்ம வில்லிவாக்க பொறுப்பாளர் போடுங்க அப்படியே. பகுதி பொறுப்பாளர் நவீன். பவானி, மை சிஸ்டர் பவானி அவர்களுக்கு அண்ணன் ஆதவர்ஜினன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். சாரி மேடம் சிஸ்டர், அண்ணன் சொல்லக்கூடாதுட்டாப்புல. பவானி அம்மா, பவானி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். வில்லிவாக்கம் பவானி அவர்களுக்கு அண்ணன் ஆதவர்ஜினன் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நீங்க வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் எங்கள் வேட்பாளர் ஆதவ் சரவணன் அவர் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.